சினிமா மூலமாக சம்பாதிக்கிற பணங்கள் மேஜர் அங்கே போகுது. சினிமான்றது கமர்ஷியல் மீடியமா இல்லையா? இல்லை அவர் என்ன ஏதாவது ஆர்ட் ஃபிலிமில் நடிக்கிறாரா? கண்ணதாசன் எழுத்தில் புரியாத்தனம்னு ஏதாவது இருந்துச்சா? அப்படி ஸ்பூன் ஃபீடிங் இருந்துச்சு. வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவங்களை திரைப்பாடல்களையும் சொன்னார், எழுத்துலையும் சொன்னார். அவர் எடுத்ததெல்லாம் குடும்ப படங்கள். அவனோட இண்டிவிஜுவல் டேஸ்ட்ன்றது தினம் ஒரு படம் த்ரில்லர் தான் பார்ப்பார். நானே என்னோட எழுத்து சிறந்ததுன்னு நம்மளே சொல்லிக்கிறதும், நமக்கு நாமே அலங்காரம் பண்ணிக்கிறதும், தலையில கிரீடம் வச்சுக்கிறதும். இப்படி எழுதினா தான் கவிதை, இல்லை இப்படி எழுதப்படுவது மட்டும்தான் கவிதைன்ற அந்த கிளைம் இருக்கு இல்லையா? கால ஓட்டம் அப்படின்றது மாறும். அப்ப இன்னைக்கு திரைப்படத்துல வரக்கூடிய பாடல்களை நீங்க பாடல்களா ஒப்புக்கிறீங்க? திரைக்கு பாடல் எழுதுகிற கவிஞர்களோ, இன்னைக்கு ரீடிங் ஹேபிட் இருக்கிற டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மிங்க. இந்த பேன் இண்டியன் மூவியாக மாறும் பொழுது அதற்கு தகுந்தபடியே அங்கிருந்து ஆந்திரால இருந்து ஒருத்தர், கேரளால இருந்து ஒருத்தர், இன்னைக்கு உள்ளது இதுல எதெல்லாம் போட்டா சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியாக ஃபில்ம் மேக்கிங். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். தமிழ் தீவிர எழுத்துன்னு ஒன்னும், வர்த்தக எழுத்துன்னு ஒண்ணு சொன்னோம் இல்லைங்க. அப்படியெல்லாம் ஒரு பெரிய பிரிவெல்லாம் இல்லைங்க. அதாவது நான் சொல்ல வர்றேன், கமர்ஷியல் ரைட்டிங் அப்படின்னா என்ன? கமர்ஷியல் ரைட்டிங் இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் இவர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சூர்யா கார்த்தி அவங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச விதை. இது சினிமா மூலமாக சம்பாதிக்கிற பணங்கள் மேஜர் அங்கே போகுது. சினிமான்றது கமர்ஷியல் மீடியமா இல்லையா? இல்லை அவர் என்ன ஏதாவது ஆர்ட் ஃபிலிமில் நடிக்கிறாரா? ஃபுல்லாக படங்கள் நடிக்கிறது எல்லாமே அதில் வர்ற வருமானம் மேஜராக அகரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ டாக்டர்ஸு, எவ்வளோ இன்ஜினியர்ஸு 15 வருஷம் ஆச்சு. ஒரு தனியாக கட்டடம்லேருந்து ஹாஸ்டல்லேருந்து அவ்வளோ கட்டியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு சேரிட்டி வேலைகள் நடக்கிறதுக்கு அந்த கமர்ஷியலான ஒரு மீடியத்திலேருந்து சம்பாதித்த பணம் உதவுதுன்னா அது என்ன தவறாகும்? இல்லை, எனக்கு புரியல. சரி, ஒரு தீவிர எழுத்தாளருக்கு ஒரு 2000 காப்பி புக்கு போடுறாங்க. அந்த பப்ளிஷர் ஒரு ராயல்ட்டி செக் அனுப்புறாரு. இல்லை நான் என் சந்தோஷத்துக்காக எழுதுறேன், இந்த செக்கை ஏதாவது சேரிட்டிக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்றாங்களா? இல்ல, இப்போ நான் உங்ககிட்ட அப்ப கேட்க விரும்புறது என்னன்னா சார், இப்போ கமர்ஷியல் ரைட்டிங்னு ஒண்ணு இருக்கு, தீவிர ரைட்டிங் ஒண்ணு இருக்கு. அது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அப்படி இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கு. இல்ல, அது கமர்ஷியல்ன்ற வேர்டு தப்புங்கிறேன். எல்லா இடமுமே கமர்ஷியல் தானே. அவங்களும் அந்த பணம் வாங்கிக்கிறாங்க இல்லையா? என்ன பணமே வாங்காமல் எழுது. கமர்ஷியல்ன்ற வேர்டுக்கு என்னங்க அர்த்தம்? வர்த்தகம்னா என்ன? என்னுடைய எழுத்தை நான் விற்கிறேன், அதானுங்க வர்த்தகம். அப்ப அந்த எழுத்து விற்கப்படலையான்னு கேட்கிறேன். தீவிர எழுத்து விற்கப்படலையா? வீட்லயே வச்சிருக்கிறாங்களா? அது புத்தகமாக்கி தானே போகுது. அப்ப அவார்ட்ஸ் இல்ல, அதுக்கு ஏன் இன்னும் பதிப்பகமே வச்சு நடத்துக்கிறாங்களே? அப்ப அந்த பதிப்பகத்தாரோட கூட அந்த லாபம் போகக்கூடாது, அதுவும் எனக்கே வரணும்னு சொல்லிட்டு பதிப்பகங்களே வச்சு நடத்துறாங்க இல்லையா? அப்ப அது லாபம் நோக்கம் இல்லையா? அப்ப அதில் வர்த்தகம் இல்லையா? அப்ப கமர்ஷியல் ரைட்டிங் இன்னொரு நான் கமர்ஷியல் ரைட்டிங்னா நான் பிரிக்கல. தீவிர எழுத்து, பிரபல எழுத்துன்னு மட்டுமே பேசுவோம். சரி, தீவிர எழுத்து, பிரபல எழுத்துன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப எந்த ஒரு அவார்டுமே தீவிர எழுத்து சார்ந்த எழுத்தாளர்களுக்கு தான் வழங்கப்படுகிறது அப்படின்றத பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன? அது தவறு. இப்போ நீங்க வகைமை பிடிக்கப்படணுன்றதுதான் என்னுடைய. இப்போ தமிழ்நாடு அரசுல இருந்து எல்லாத்துக்குமே வகை பிரிச்சு தான் கொடுக்கப்படுது. ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட்ன்றப்ப பெஸ்ட் நகைச்சுவை நடிகர்ல இருந்து பிரிச்சு தானே வருது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பாப்புலர் ஃபில்ம் அப்படின்றது ஒரு அவார்டு இருக்கு. கமர்ஷியல் ஃபில்மு பெரிய பாப்புலர், ரொம்ப மக்களிடம் நிறைய சுவை சேர்ந்த ஃபேவரட் ஃபில்ம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஆஸ்கார்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர்ஸ் மூவிஸ் ஒரு 10-15 படங்களுக்கு அவார்டு வாங்கியிருக்கு. அப்ப அது என்ன சொல்லுவீங்க? அங்க வகை பார்க்கறது இல்ல, நேர்த்தி மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. கண்டென்ட்டை எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த கண்டென்ட் எவ்வளவு ஆத்தென்டிசிட்டி இருக்கு. ஆமாங்க, காட்ஃபாதர்ல இருந்து டிபார்ட்டட்ல இருந்து எல்லாமே வாங்கியிருக்குங்க. அந்த மாதிரி சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப் அது அவார்டு வாங்கியிருக்கு. அது மாதிரி நோ கண்ட்ரி ஃபார் மேன், ஓல்டர் மேன், அப்படி அந்த படத்துக்கு அவார்டு வாங்கியிருக்கு. காட்ஃபாதர் 2 சீரீஸுமே அவார்டு வாங்கியிருக்கு. இது எல்லாமே த்ரில்லர்ஸ் இல்லையா? கிரைம் த்ரில்லர் இல்லையா? அவங்க கிரைம் த்ரில்லரா? டைட்டானிக்கு காதல் காவியங்க. அது என்ன சீரியஸ் என்ன இருக்கு அதுல? காதல் தானே அது. அதுக்கு அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ அவர்கள் அந்த ஜேர்னரை எடுத்துக்கொண்டு அதை எப்படி பண்ணியிருக்கிற,
அதுல வந்து கேமரா எப்படி இருந்துச்சு, நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் 10 அவார்டு, 8 அவார்டு, 9 அவார்டுலாம் பேக் பண்ணுது. 2 ஜானர் பிரிஞ்சு இருக்கிற போது தீவிர எழுத்தாளர்கள் அவங்க ஒரு விதமா வந்து அங்க ஒரு குழுத்தன்மை இருக்கத்தான் செய்யுது. சரி. அப்படி இல்லாத எழுத்து இப்போ பாப்புலர் ரைட்டிங்னு நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏன் ஒரு குழுத்தன்மையோ அதை பத்தின ஒரு ரெப்ரசன்டேஷனோ இதை வந்து தீவிரமா எடுத்துட்டு போய் பெரிய தளங்கள்ல லைக் சாகித்ய அகாடமி மாதிரி ஒரு ஃபோரம்லயோ இல்ல மத்த ஃபோரம்ஸ்லயோ நீங்க ஏன் இதை பத்தி அதாவது அது அவங்க நீங்க தான் சொன்னீங்க சார், ஏன்னா நேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கற போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்படி கொடுக்குறாங்க. ஆமா. அப்ப இதை பத்தி கேம்பெயினோ கேன்வாசிங்கோ இல்ல இதை பத்தின ஒரு சவுண்டோ ஒரு நாய்ஸோ இல்ல ஒரு சீரியஸ் டிபேட்டோ நீங்க ஏன் வந்து இந்த மாதிரியான ஜானர்ல எழுதுறவங்க இது வரைக்கும் ஒரு குழு மனப்பான்மையோட எங்கேயுமே எழுதலையே? இல்ல குழு மனப்பான்மையோட எழுதுறாங்க, எழுதல. தனிப்பட்ட முறையில நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நீங்க பதிவு பண்ணுங்க சார். அது எப்படி ஒவ்வொரு டிபேட்ல how does it gain momentum? அப்படி இல்லையே. இப்ப இது வந்து இப்ப விகடன் டெலிவிஷன்ல இது போகுது, என்னோட கருத்து போகுது. அது வந்து இன்னொரு இடத்துல ஆக்சலரேட் ஆகணும், அப்படித்தான் போக முடியும். இப்போ நீங்க அதை சொல்லும் போது இந்த இந்த சூழல்ல நான் கேட்கிறேன், இப்போ ரீசெண்டா வந்த கான்ட்ரவர்ஷியல் ஞானபீட அவார்டு பத்தி நான் ஐம் நாட் கோயிங் இன்டு ஹூ காட் அதை நான் போக விரும்பல, அதை பத்தி நான் பேசவும் விரும்பல. ஆனா ஒரு கான்ட்ரவர்சி வந்ததுன்றதை பத்தி மட்டும் பேசுறேன். இப்போ அதுக்கு 2ஆ நின்று பேசுனாங்க. இது கொடுத்தது சரிதான் நின்று பேசுறதுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்தது, கொடுக்கவே கூடாதுன்னதுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்தது, கொடுக்கப்பட்டதுனால நாங்க ஒரு புதுசான ஒரு அவார்டை கிரியேட் பண்றோம்னு ஒரு விஷயம் வந்தது. இதை பத்தி எல்லாம் உங்களுடைய என்ன? இல்லைங்க, இது முதல் முறையாக கூட அகிலனுக்கு கொடுத்தப்பவே அந்த சர்ச்சை அப்பயே ஆரம்பிச்சது. எல்லா காலகட்டத்திலையுமே வந்து ஞானபீடம்னு இல்லை, சாகித்ய அகாடமியா இருந்தாலும் கூட ஒரு அவார்டு அறிவித்த உடனேயே அதுக்கு அது தரமில்லை, அது கொடுக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு இது உடனே அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழு மனப்பான்மைன்னா ஒரு குழு இல்லைங்க, பல குழுக்கள் இருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனை வருது. சார் நான் திருப்பி தொடங்கின இடத்துக்கே வரேன். சரி சரி. தீவிர எழுத்து, பிரபலமான எழுத்து, ஓகே, பாப்புலர் ரைட்டிங், ஓகே, வர்சஸ் சீரியஸ் ரைட்டிங், இந்த 2 எழுத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வார்த்தையிலே இருக்கு. பாப்புலரான ஒரு விஷயம் சீரியஸா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? எனக்கு புரியல. பாப்புலரான ஒரு விஷயம் அது சீரியஸான விஷயங்களை தொடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கிறதா? சீரியஸான விஷயங்களை ரொம்ப பாப்புலரான போய் இடங்கள்ல ரொம்ப அழகாக எல்லோருக்கும் போய் சேரும்படியாக செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? இல்ல இப்ப தீவிர வகை மேல எழுதக்கூடியவர்கள் இது எல்லாருக்குமான எழுத்து கிடையாது, கொஞ்சம் முனைஞ்சி படிக்கிறவங்களுக்கான எழுத்து. அதாவது கற்றவர் சபையில் கைத்தட்டல் வாங்குதலா? வாசகர்களுக்கா? வாசகர்களோட ஸ்டாண்டர்டை யார் ஃபிக்ஸ் பண்றது? அவன் வந்து ஒரு புத்தகம் விலைக்கு வாங்குறான், காசு கொடுத்து வாங்குகிறான். அவனுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றத யார் ஃபிக்ஸ் பண்றது? அவன் வாங்குகிற ஒரு புத்தகம், அந்த புத்தகம் அவனை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான் நோக்கம். அவன் எந்த புத்தகம் எல்லாருக்காக எழுதலன்றாங்களே, புரிஞ்சவங்க படிங்க சொல்லட்டுங்க, அது அவங்களோட அதுக்கு நான் ஏங்க பதில் சொல்லணும்? இல்ல, நான் எல்லாருக்காகவும் எழுதுகிறேன், அதான் நான் என்னோட வகைன்றது. நான் எழுதுகிற, நான் சிந்திக்கிற ஒரு விஷயம் என்பது நிறைய பேருக்கு போய் சேர வேண்டும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு போய் சேரும் பொழுது அந்த நிறைய பேர் பலவிதமான கேட்டகரியில இருக்கான். ஸோ அந்த ஐக்யூ லெவல்னு ஒன்று இருக்கு. ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்டதெல்லாம் வலிமையானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்க முடியாது இல்லையா? கண்ணதாசனோட எழுத்துல வந்து என்ன புரியாத்தனம் இருந்தது சொல்லுங்க? கண்ணதாசனுடைய எழுத்தில் புரியாத்தனம்னு ஏதாவது இருந்துச்சா? அப்படி ஸ்பூன் ஃபீடிங் இருந்துச்சு. வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவங்களை திரைப்பாடல்களையும் சொன்னார், எழுத்துலையும் சொன்னார். அந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் வலிமையாக இருக்கும், இருக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? அப்ப சீரியஸ் ரைட்டிங் ஏன் பாப்புலர் ரைட்டிங்குள்ள சீரியஸ்னஸ் இருக்குன்ற, அது வந்து ஒரு ஸ்வீட் கோட்டிங். குழந்தைக்கு வந்து மருந்து கொடுக்குறோங்க, அது கசப்பு தெரியாமல் இருப்பதற்காக மேல வந்து தேன் தடவுறது அப்படின்றது போல ஒரு மற்ற ஒரு எளிமையான விஷயங்களுக்கு நடுவில் ஒரு கருத்தை சொல்லப்படுவது அப்படின்றதுல என்ன தவறு இருக்கு? இல்ல இப்போ இங்க எங்க சிக்கல் வருகிறது என்றால், எங்கேயோ ஒரு இடத்துல பாப்புலர் ரைட்டிங்ல ஈடுபடுகிறவர்கள் தாங்கள் தீவிர எழுத்துல ஈடுபடுபவர்களால் அங்கீகரிக்கப்படுவதில்லைன்னு ஒரு அங்கீகாரத்தை தேடி அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறதாக ஒரு தொனி இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, நிச்சயம் கிடையாது. அதாவது என்ன இன்னொரு கோணம் இருக்குதுல்ல, சீரியஸ் ரைட்டிங் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த வகைகளை பாப்புலர் ரைட்டர்ஸ் படிப்பதே இல்லைன்னு நினைக்கிறதும் தவறு இல்லை. பாப்புலர் ரைட்டர்ஸ் அப்படின்றவன் பாப்புலர் ரைட்டிங் மட்டும்தான் படிக்கிறான்றது நீங்களே எப்படி முடிவு பண்ண முடியும்? அவனுடைய தனி டேஸ்ட்ன்றது வேற.
இப்போ பாக்யராஜ் சாரை பத்தி பேசுறப்போ அவர் எடுத்ததெல்லாம் குடும்ப படங்கள், பெண்களை மையமா வச்சு குடும்ப படங்கள். அவனோட இண்டிவிஜுவல் டேஸ்ட்ன்றது தினம் ஒரு படம் த்ரில்லர் தான் பார்ப்பாரு, ஆங்கில த்ரில்லர். ஆனால் அவர் பார்த்தா ஹிச்காக் மாதிரி படங்கள் எடுத்திருக்கணும். அவர் அந்த மாதிரி ஒரு படம் தான் எடுத்தாரு, விடியும் வரை காத்து. பட் எடுத்தது பூரா பார்த்தீங்கன்னா ஏன் அவர் எடுக்கல? பர்சனல் டேஸ்ட்ன்றதும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி பாப்புலர் ரைட்டர்ஸ் எல்லா வகையான படைப்புகளையும் படிக்கிறார்கள். நான் படிக்கிறேன், நிறைய பேருடைய புத்தகங்கள்ல ஒன்னாவது படிச்சிருப்பேன். எஸ் ராமகிருஷ்ணன்னா அவரதுல ஒன்று படிச்சிருப்பேன், ஜெயமோகன்னா அதில் ஒன்று படிச்சிருப்பேன், சாரு நிவேதித்தனா அதில் ஒன்று படிச்சிருப்பேன். அந்த மாதிரி பெயர்கள் வேண்டாம். அது மாதிரி எல்லாரோடதையும் வகைக்கு ஒன்றாவது நான் படிச்சிருப்பேன். அது மாதிரி அது மாதிரி நாங்கள் படிக்கவே மாட்டோம். வி டோன்ட் ரீட் பாப்புலர் ரைட்டிங்ஸ் அப்படின்னு. அதை எங்கள் எழுத்து தான் சிறந்த எழுத்துன்னு சொல்லிக்கிறப்ப தான் கோபம் வருது, அப்பதான் கடுப்பாகுது. இல்ல அதனோட யாட்ஸ்டிக் எதுவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த எழுத்து சிறந்த எழுத்துன்றதனுடைய அது வாசகர் தாங்க முடிவு பண்ணணும். இது நானே என்னோட எழுத்து சிறந்ததுன்னு நம்மளே சொல்லிக்கிறதும், நமக்கு நாமே அலங்காரம் பண்ணிக்கிறதும், தலையில கிரீடம் வச்சுக்கிறதும் எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. என் எழுத்து நான் தான் மிகப்பெரிய வித்தகன் அப்படின்னு. கவிதைகளை கூட இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய கவிதைகள், வானம்பாடி பீரியட்ல வந்த கவிதைகள், மரபு சார்ந்த கவிதைகள், ரொம்ப கிளாசிக்ஸ்க்கு போயிட்டோம்னாக்கா நம்ம கம்பன் இளங்கோல இருந்து போயிடுறோம். வள்ளுவன், இளங்கோ, கம்பன், பாரதி, அதுக்கப்புறம் அந்த பாரதிதாசன், அப்புறம் கண்ணதாசன், இப்படி அப்படியே அந்த அது. இப்போ சில பேர் கவிதைகளும் எழுதுறாங்க, சில பேர் கவிதை எழுதுபவர்களே பாடலாசிரியர்களாக இருக்கிறாங்க. புலவர்களாக இருந்து திரைப்பட பாடல்கள் எழுதினவங்களும் இருக்கிறாங்க, புலமை பித்தனையா மாதிரி. இப்ப இந்த மாதிரியான கவிதைகள் சிற்பி அதற்குன்னு எழுதாதவர்களும் இருக்காங்க. ஆமா, எழுத வந்தவர்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தாமல் தமிழில் மட்டும் எழுதுகிறவர்களும் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு கோட்பாடு வச்சுட்டு இயங்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய எண்ணம் இதுல என்ன? இந்த கவிதைகள் பத்தின இதுல இப்படி எழுதினாத்தான் கவிதை, இல்ல இப்படி எழுதப்படுவது மட்டும்தான் கவிதைன்ற அந்த கிளைம் இருக்கு இல்லையா? இல்லைங்க, அது காலத்துக்கு தகுந்தபடி மாறும். அது ஃபார்மேட் ஒரே மாதிரி. இப்போ செந்தமிழ்ல இன்னைக்கு யாராவது எழுதுறாங்களா? அதாவது சினிமாவில் படம் பார்த்தீங்கன்னா அப்போ வா மகளே, வா சாப்பிட்டு விட்டாயா, எப்போது உறங்க போகிறாய், இன்னும் செந்தமிழ் பேசி கொண்டிருந்த திரைப்படம் இன்னைக்கு செந்தமிழ் பேசுதா? வழங்கு தமிழுக்கு மாறுனுச்சு இல்லையா? வழங்கு தமிழுக்கு மாற சொல்லி யாராவது வற்புறுத்தினாங்களா? கால ஓட்டம் அப்படின்றது மாறும். அப்ப இன்னைக்கு திரைப்படத்துல வரக்கூடிய பாடல்களை நீங்க பாடல்களா ஒப்புக்கிறீங்களா? திரைப்பாடல்கள்ன்றது ஒன்று செய்யப்படுவது தாங்க. இன்னைக்கு திரைப்பாடல்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பே கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு பாடகரோ இல்லை திரைக்கு பாடல் எழுதுகிற கவிஞர்களோ ரொம்ப அரிதாகத்தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா ஒரு படத்துக்கு 2 பாடல்ன்றது மேக்சிமம். இல்ல அந்த 2 பாடலுமே கூட இப்போ ஒரு காலம் இருந்தது இல்லையா? இப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆமா, சோ டு நேம், நான் அகைன் இட்ஸ் நாட் an exhaustive list. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், அப்புறம் வாலி, பஞ்ச அருணாச்சலம், முத்துலிங்கம், ஃபார் தட் மேட்டர் கங்கை அமரன், பிரமாதமான சில பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி அந்த லிஸ்ட் அஃப்கோர்ஸ் இதுல ஸ்டாண்டிங் அவுட்டா புலமை பித்தன்ற புலவராக இருந்து நம்ம ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பாடல்கள் எழுதினவர். அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கத்தான் செய்யுது திரைத்துறையில. அந்த மாதிரியான ஒரு கவிஞர்கள், புலவர்கள், பாடலாசிரியர்கள், அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த லிஸ்டே இப்போ இல்லாம ஒழியறதுக்கான ஒரு சூழல் திரைத்துறையில வந்திருப்பது எந்த வகையில தமிழுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, திரைப்பாடல்கள் மூலமாக தமிழை வளர்க்கிறது இல்ல, அது இட் வாஸ் a vehicle to a common man சார், ஒரு சராசரியான ஆளு. இல்ல, அது ஒரு காலகட்டத்துல இருந்ததுங்க. இன்னைக்கு பாடல்களே அவசியம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு. அது உண்மை நினைக்கிறீங்களா நீங்க? பாடல்கள் எல்லா விதமான எமோஷனல் சூழல்கள் இருக்கு இல்லையா, மன ஓட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம மனங்களை பக்குவப்படுத்துவதற்கான பல்வேறு சூழல்களிலே எழுந்த பாடல்கள். அது ஒரு காதல்னா அதை கொண்டாட்டமா நம்ம பார்த்தது, காதல்ல ஒரு பிரேக்கப் இருக்கும்போது அதுக்கு நம்ம ஆற்றுப்படுத்தி கொண்டது, ஒரு பாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொன்னது, பிரிவினைய சொன்னது, ஒரு பணத்தின் மேல இருந்த ஒரு பற்ற சொன்னது, எல்லா உணர்வுகளுக்கும் திரைப்பாடல்கள் ஒரு வடிகாலா இருந்தது. அதை கேட்டு ஆற்றுப்படுத்தி கொண்ட ஒரு சமூகம் இங்க இருந்தது. அந்த விஷயமே ஒரு திரைத்துறையை விட்டு போவது என்பது ஒரு சமூகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதற்கான சூழல்கள் கதைகளில் இருந்தது.
நீங்க இப்ப இது எல்லாத்துக்கும் இதற்காகவே தனியா படம் பண்ணல. நீங்க கதாசிரியர்ன்றதுனால இதை உங்ககிட்ட கேக்குற. அப்ப கதையில் அது அந்த சூழல் வந்தால்தான் அந்த இயக்குனரோ கதாசிரியரோ இந்த மாதிரி சூழலுக்கு பாடல் வேணும்னு கேட்டு அது பாடல் உருவாச்சு. அப்படித்தானே உருவாச்சு. அப்ப அந்த சூழல் கதையில் இருந்தது, திரைக்கதையில் இருந்தது. இன்றைக்கு அந்த மாதிரியான சூழல்கள், எக்ஸ்ட்ரீமான உணர்ச்சிகள், சோகமா இப்படி இப்படி சொல்லு காமி புரியும் அதை போய் போட்டு பிழிய வேண்டாம். காதலு அந்த 4 மீட்டிங்லாம் இன்னைக்கு தேவையில்லை, ஆல்ரெடி லவ் பண்ணாங்கன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு டெக்னிக் மாறிடுச்சு. திரைக்கதை அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய மாற்றங்களை சந்திச்சிருச்சு. இன்னைக்கு வழக்கமான திரைக்கதையில காலையில எந்திரிச்சான், அலாரம் அடிச்சுது, அம்மா வந்து இந்த கௌசல்யா சுப்ரஜா பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க, இந்த அம்மா இது போட்டாங்க, சோம்ராணி போட்டாங்க, ஏய் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப, எந்திரிக்க போறியா இல்லையான்றது முதல் காட்சின்னு ஆரம்பிச்சு ஒரு 100 படம் சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சு அண்ணா அப்பயே எந்திரிச்சு போயிடுவான். ஸோ இன்றைக்கு படம் பார்க்கிற ரசிகர்களுடைய ரசனை மாறிடுச்சு. இன்னைக்கு உலக படங்கள் பார்க்கல ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு கொரியன் ஃபிலிம்ஸ்ல இருந்து, உலக படங்கள்ல இருந்து, ஓடிடியில வந்து கொட்டுகிறது. வெப் சீரிஸ், அதுவும் இதுவும், இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு விஷயங்கள். ஒரு சமீபத்தில் நான் வந்து டஸ்காரேன்னு ஒரு வெப் சீரிஸ் 7 எபிசோட் கொண்ட இதை பார்த்துட்டு வியந்துட்டேன். ஃபேமிலி மேன் சீரிஸ் அவ்வளோ வியந்துட்டேன். சினிமாவுக்கெல்லாம் தாண்டி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் பாடல்கள்னு ஒரு டாபிக்ல இப்படி பேசிட்டு இருந்தோம். அதுக்கான வாய்ப்பே இன்னைக்கு திரைக்கதையில இல்ல. நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லது கெட்டதெல்லாம் வேறங்க. என்ன அதாவது இப்ப நம்ம இன்னைக்கு சொசைட்டில நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே குட் பேட் பேசி நம்ம குட் பேட் சொல்லல சார். ஒரு கலை துறையில அது மக்கள் சார்ந்து, மக்கள் சார்பாகவும், மக்களுடைய இல்லங்க டார்கெட் ஆடியன்ஸை வச்சு தாங்க ஒரு கலைன்றேன். அப்ப அது மொத்தமா கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? கமர்ஷியலைஸ் இல்ல, அது அடாப்ட் ஆயிடுச்சுன்ற. அடாப்டேஷன் டு த ஆடியன்ஸ். ஆடியன்ஸோட தேவைக்கு தகுந்தபடி இன்றைக்கு வளைந்து விட்டது. இல்லை அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு 10 படத்துக்கு ஒரு படம், ஏதோ ஒரு பாலைவன சோலை மாதிரி ஒரு படம் ரிலீஃபா ஒரு அப்படியே நம்ம வந்து கட்டி போடுற மாதிரி, நம்ம உணர்வுகளை தொடுற மாதிரியான படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. அதற்கு வந்து உள்ள வாய்ப்புகள்ன்றது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பேன் இண்டியன் நிறைய விஷயங்கள் பேசணும். அதுல பேன் இண்டியன் மூவின்னு ஒரு விஷயம் உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு படங்கள் வந்து தமிழுக்கு மட்டும் எடுக்கப்படுவது இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த ஓடிடிக்கு ஒரு தமிழ்ல ஒரு படம் பண்ணினா அதை 5 லாங்குவேஜ் நம்மளே டப் பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் 20 லாங்குவேஜில் பண்ணிக்குவான். மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்த்து தான் அந்த உரிமையை வாங்குவாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் நமது தமிழ் படம் வேறு மொழி சப்டைட்டிலோட ஓடிட்டு இருக்கோம். லாங்குவேஜ் ஆடியோவும் மாறி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்து அந்த பேன் இண்டியன் மூவியாக மாறும் பொழுது அதற்கு தகுந்தபடியே அங்கிருந்து ஆந்திரால இருந்து ஒருத்தர், கேரளால இருந்து ஒருத்தர், நார்த்ல இருந்து ஒருத்தர், இப்படி ஆர்டிஸ்டை போட்டு படம் பண்ணுவதுன்னு ஆயிடுச்சு. முந்தி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல கதாசிரியர்கிட்ட ஒரு படம் கதை கேட்பாங்க. இந்த கதை முடிஞ்சது ஓகே ஆனவொன்னு, கதை நல்லா இருக்கு அப்படின்னா இந்த கதையை யார் நடிச்சா நல்லா இருக்கும், அப்புறம் இதை யார் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும், இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு ப்ரொசீஜர். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு உள்ளது வந்து இதுல இந்த எதெல்லாம் போட்டா ஒரு சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியாக ஃபில்ம் மேக்கிங்கோட மெத்தட் மாறிடுச்சு. அது வந்து அது ப்ரூவ் பண்ணியிருக்கு. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, ஒரு பெரிய அந்த மாதிரி 300 கோடி 400 கோடி போட்டு எடுக்கப்பட்ட படங்கள் 1000 கோடி 700 கோடின்னு வசூல் செய்து காட்டியதால் கார்பரேட்ஸ் அந்த மாதிரி தான் வர்றாங்க. கார்பரேட்ஸுக்கு கதையை பற்றி பிரச்சனை இல்லைங்க. கார்பரேட்ன்றவன் எந்த துறையில் இருந்தாலும் அவனுக்கு லாபம் தான் நோக்கம். ஸோ கார்பரேட் அப்படின்றவன் வந்து தமிழ் சினிமா இல்லை இந்தியன் சினிமாவே வச்சுங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுடைய நோக்கம்ன்றது கண்டென்ட் 2ஆம் பட்சம். எனக்கு இந்த காம்பினேஷன், இந்த டைரக்டர் வேணும், இந்த மியூசிக் டைரக்டர் வேணும், இந்த ஹீரோ வேணும் அப்படின்னா இதுக்கு பேக்கேஜா எவ்வளவு? நீங்க பேசுற இவ்வளவு விஷயத்துல இருந்தும் இனி ஒரு கலை படைப்பு என்பது கமர்ஷியலைஸ் ஆன எல்லா கார்பரேட் மயமான ஒரு கலைத்துறையில் இனி கலைப்படைப்பு என்று ஒன்று வருவது வரும். அதுக்கு வந்து இது வரும். இப்ப ஒன்றிலிருந்து ஒன்று மாறிட்டே வந்தது இல்லையா. இப்போ வந்து கேசட்ன்றது சிடி ஆச்சு, சிடின்றது பென்ட்ரைவ் ஆச்சு, பென்ட்ரைவ்ன்றது கூட இன்னைக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு நேரடியாக பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த மாதிரியாக இன்னைக்கு வந்து காட்சி வடிவம் தியேட்டருக்கு போய் தான் படம் பார்க்கணும் அப்படின்றது, சின்ன குட்டி குட்டி தியேட்டர்கள் வரும். எதிர்காலத்தில் உள்ள மாற்றங்கள் அப்படின்றது நம்ம வீட்டில் இருந்து கொண்டே நல்ல இந்த மாதிரியான
ஒரு கம்மியான இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜியோடைய வளர்ச்சி அப்படின்றது இப்போ நிறைய பேரை பயமுறுத்திட்டு இருக்கு. நிறைய கிரியேட்டிவ் பீப்புளை வந்து பயமுறுத்திட்டு இருக்கிற டெக்னிக் வந்து ஏஐ. இன்னைக்கு ஏஐல நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் அது படம் வரைஞ்சி கொடுக்குது, பேச ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ட்ரையல்லாம் பண்ணிட்டாங்க, இன்னும் வரல, இன்னும் எக்ஸாக்டா வரல. பண்ணி பார்க்குறப்போ வந்து இப்போ ஒரு சிவாஜியின் முகத்தை கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பண்ணோம், ஆனால் சுமாராக இருக்கும். அது பார்த்தா அது அனிமேட்டட்ன்றது தெரியும். அது இன்னும் ஃபைன் டியூன் ஆகி வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் எந்த நடிகரோட தேவையுமே இருக்காது. அந்த நடிகரோட பர்மிஷன் தான் வேணும். இல்லைன்னா அந்த முகமே தேவையில்லை, கண்டென்ட் நல்லா இருக்கும்னா ஒரு முகங்களே இல்லாமல் ஒரு முகத்தையே உருவாக்கும். ஒரு அழகான பெண், எனக்கு இந்த மாதிரி பெண் வேணும்னா அந்த பெண்ணையே உருவாக்க போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ள நம்ம மொபைலுக்குள்ள இப்படி ஒரு ராட்சசத்தனமான டெக்னாலஜி போயிட்டு இருக்கிறப்ப நீங்க சொல்லுகிற அந்த நுணுக்கமான உணர்வுகள் கொண்ட கலைப்படைப்புகள் இந்த வடிவத்துக்குள்ள தன்னை மாற்றிக்கொண்டு வரணும். அப்படி வரும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? வரும், கண்டிப்பா வரும். நம்ம எழுத்தை பத்தி பேசி அப்படியே அங்கிருந்து திரைத்துறைக்குள்ள வந்தோம். திருப்பி பேக் டு எழுத்துக்கு போகும்போது இப்போ புக் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் வருது. புத்தக திருவிழாவோ இல்ல புத்தக கண்காட்சியோ, அது எப்படி வேணாலும் அதை டேர்ம் பண்ணிக்கலாம். ஆனால் புக் எக்ஸிபிஷன்ன்றாங்க, புக் ஃபேர் அப்படின்றாங்க. ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. இந்த புக் ஃபேர்ஸ்ல தீவிர எழுத்துன்ற புத்தகங்களும் இருக்கு, அதுக்கான இதுவும் இருக்கு. ஜோசியம் ஆரம்பிச்சு சமையல் குறிப்பு ஆரம்பிச்சு இந்த மாதிரியான ஸ்கோப் உடைய புக்ஸும் இருக்கு. அப்புறம் ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் என்சைக்ளோபீடியாஸ், இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ், புக்ஸோடைய ஜானர்ஸ் வந்து ஸோ எக்ஸாஸ்டிவ். இதுல நீங்கள் சொல்லக்கூடிய பிரபலமான எழுத்துக்கள் அசஸ் தீவிர எழுத்துக்கள், பிரபலமான எழுத்துக்களுக்கு எந்த விதமான சேல் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இன் தி ஃபோர்த் கம்மிங் இயர்ஸ்? இல்லை, எல்லா டயத்துலையும் இருக்கிற அதே இது இப்பயும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஜானர்ஸ்ல யாரு ஹூஸ் தி செல்லர் நீங்க நினைக்கிறீங்க? பிரபலமான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய எவருடைய புத்தகங்கள், 1 2 இல்லை, ஒரு 4 5 பேர் கூட நீங்க சொல்லுங்க, யாரோட எழுத்து இப்போ நீங்க அப்படி சேல் ஆகுது? அப்படி அதானுங்க, இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் எது எழுதினாலும் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தரோட புக்கை தேடி தேடி நம்ம காலத்திலே நம்ம படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ சுஜாதான்னா நான் சுஜாதாவோட பயங்கரமான ஃபேன், அவ்வளோ புக்கு நான் வச்சுருக்கேன், அப்படி தேடி தேடி நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரியான இன்னைக்கு அந்த தளம் இல்லைங்க, எந்த ரைட்டருக்கும் இல்லைன்றது தான் என்னுடைய. அவன் வந்து படைப்பு நோக்கத்தில் ஒரு படைப்பு, இந்த படைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு விமர்சனம் செய்யப்பட்டால், இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்துருச்சு, அதில் ரெக்கமெண்ட் பண்ணா இல்லை அந்த படைப்பை பற்றிய ஒரு ரிவ்யூ எதுலையாவது வந்தால் அது இவனை இம்ப்ரெஸ் பண்ணா அந்த படைப்பை வாங்குறான். அந்த புதிய எழுத்தாளனா இருக்கலாம், பழைய எழுத்தாளனா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான எழுத்தாளர் இல்ல பிரபலமான எழுத்துக்கு சொந்தக்காரர் சரி அப்படின்ற இன்னைக்கு வந்தவராகவும் இருக்கலாம் அவரு, இல்ல எஸ்டரியர் ரைட்டர்ஸ் இருக்கலாம். சரி, யாருடைய எழுத்துக்கு இன்னைக்கும் வந்து சேல் இருக்கு புக்ஸ்? அது என்னைக்கும் இருக்கும்பா. நான் என்னை பற்றியே நான் சொல்லிக்க முடியாது இல்லம்மா, உங்களை விட்டுட்டு சொல்லுங்க. இப்ப ராஜேஷ்குமாரோட எழுத்துக்கு இன்னைக்குமே வந்து மரியாதை எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் வந்து அவர் எழுதுற எழுத்துக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவரோட பையனே வந்து வேலையை விட்டுட்டு தனியா வந்து பப்ளிகேஷனே ஆரம்பிச்சு அவருடைய அப்பாவுடைய அத்தனை புத்தகங்களையும் புத்தக வடிவில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த புத்தகங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கு. அது மாதிரி வந்து அந்த எழுத்துக்களுக்கு இன்னைக்கும் ஒரு மரியாதை போயிட்டு தானே இருக்கு. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் வந்து இந்த மாதம் மாதம் வருகிற மாத நாவல்ன்றது ஒரு பீரியாடிசிட்டி தான், அது வேற ஒண்ணுமே இல்லை. 15 நாளைக்கு ஒரு தடவை வந்தா ஃபோர்ட் நைட்லி, வாரம் ஒரு தடவை வந்தா வீக்லி, மந்த்லி நாவல்ஸ். அதுல நான் எழுதுனது வந்து எழுதுறதை நிறுத்தினது 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சினிமா அது இதுன்றதுனால. ஆனால் நான் எழுதின ஒரு 300-350 நாவல்களும் மீண்டும் 2 தடவை வந்துருச்சு. மறுபடியும் அதே தலைப்பு போட்டு அது மறுபடியும் 40,000 காப்பி 50,000 காப்பி அடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு திருப்பி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு மறுபடி அது அச்சிட்டு வந்திருக்கு. அதுதான் வந்து ரீச். இப்போ அந்த மாதிரியான எழுத்துக்கள் எதையாவது சினிமால கேட்கறாங்களா டு ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ்? யாரு தேடல் இருக்கு? அந்த ப்ரொடியூசர் படிக்கணுமே. இன்னைக்கு ரீடிங் ஹேபிட் இருக்கிற டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. ஒரு வெற்றிமாறன் அபூர்வமா தேடி சொல்ல வேண்டியதா இருக்கு, ஒரு சீனு ராமசாமியை தேடி சொல்ல வேண்டியதா இருக்கு, வசந்தை தேடி சொல்ல வேண்டியதா இருக்கு.
இப்படியான ஒரு புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உள்ள இயக்குனர்கள் கம்மி. தயாரிப்பாளர்கள் கேட்கவே வேணாம். பல தயாரிப்பாளர்கள் வந்து வாசகர்களே கிடையாது. நான் எழுத்தாளர்கள் பேர் சொன்னா கூட இப்படி ஒருத்தர் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்குற ப்ரொடியூசர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து நீங்க இன்னைக்கு இப்படி நான் முதல்ல சொன்னபடி ஒரு கதை தேர்வு செய்யப்பட்டு அப்படி வந்துகிட்டு இருந்த அந்த சிஸ்டம் இருந்துச்சு இல்லை, அந்த சிஸ்டம்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நடிகர் முடிவு பண்றாரு, இந்த கதை, இந்த டைரக்டர், நீங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போங்க அப்படின்ற மாதிரி அந்த டாப் 10 ஆக்டர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டை டிசைட் பண்றாங்க. ஸோ கைகள் வேற வேற கைகளுக்கு போயிடுச்சு சினிமா. இப்போ நீங்க சொல்கிற கலைப்படைப்பு மூச்சு விடுறது, திணறுது. நல்ல நல்ல கதைகள் மலையாளம் ஃபிலிம் வேர்ல்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அங்க வந்து ஒரு நல்ல ரைட்டிங்குக்கு, ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. அது ஏன் தமிழ்ல இல்லைன்னு நீங்க உங்களால அனுமானிக்க? தமிழ்ல இருக்குங்க, அது மார்க்கெட்டிங் இல்லைங்க. அங்க மார்க்கெட்டிங்கே கம்மி. அவங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வந்து வாங்குற சம்பளம் கம்மி. இப்போ வந்து சொல்ல போனா இப்போ உள்ள பெரிய நடிகர்கள் வந்து எனக்கு லாபத்துல பர்சன்டேஜ் கொடுங்க, போதும் படம் முடிச்சுட்டு லாபம் வந்தால் பர்சன்டேஜ் கொடுங்கன்ற அளவுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. இங்க அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ வந்து நீங்க ஒரு முன்னணி நடிகர்கள் வச்சு நீங்க வந்து சின்ன பட்ஜெட்ல படம் பண்ண முடியாது. முன்னணி நடிகர் ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவர்கிட்ட போனாலே அவர் சம்பளம்ன்றது ஒன்று பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் அது மேக்கிங் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கதைன்னு வருது. ஸோ கதையிலிருந்து துவங்கணுன்றது நான் முதல்ல இருந்து சொல்றேன் இல்லையா, அந்த கதையிலிருந்து துவங்கணும்னு ஆதர்சமா இருக்கிற அதை உணர்கிற, அதை அங்கீகரிக்கிற அதே வேவ்லென்த் இருக்கிற தயாரிப்பாளர் சேர்ந்து அப்பப்போ அபூர்வமா ஒரு படம் வருது. அந்த படங்கள் இங்க தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்றதுதான் ரத்த கண்ணீர் வர்றாங்க. சமீபத்துல நீங்க அந்த மாதிரி பார்த்த நல்ல கதையுள்ள படம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? நிறைய சொல்லுவேன். ஓடிடியில் வந்து தேன்னு ஒரு படம் வந்துச்சு, தேன் அப்படின்னு ஒரு படம். அப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு ஒரு படம் சொல்லலாம். ஏன் இந்த படம்லாம் வந்து இங்கே வரல, தியேட்டருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமாக இருந்துச்சு. குரங்கு பெடல் அப்படின்னு ஒரு படம். அதே மாதிரி முட்டி மோதி வெளியில வந்து ஜெயிச்ச படங்கள்ல வந்து லப்பர் பந்து சொல்லலாம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம். நிறைய படங்கள் அது மாதிரி வருது, மீறி வருது. அதுக்கு கூட ஒரு ஃபேஸ் வேல்யூ வருது பாருங்க. இப்போ நீங்க இப்போ இந்த ஜெயிச்ச படங்கள்லையும் ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது. ஃபேஸ் வேல்யூ இல்லாமல் புதுமுகங்களை மட்டும் போட்டு இன்னைக்கு ஜெயிச்ச படங்கள்னா தேடி யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது, ரிலீஸ் பண்றது கஷ்டம். இது மாதிரி ஓடிடி தான் போக வேண்டியதா இருக்கு. ஓடிடிலையும் இப்போ வாங்குறது இல்லை, அவங்களும் நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அங்க ரிலீஸ் பண்றதுமே ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஆமா ஆமா. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க தமிழ் எழுத்தாளர்களுடைய எதிர்காலம்? அதாங்க, மீடியா மாதிரி வேற வேற இடத்துல இப்போ இன்னைக்கு வெப் சீரிஸ்னு ஒரு புதிய கான்செப்ட் இருக்கு. அதுக்கு வந்து எந்த மார்க்கெட்டிங் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. வெப் சீரிஸ் அப்படின்றது வந்து வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடிகிற ஒரு விஷயம் வர்றப்போ அங்கே திருப்பி எழுத்தாளன் தான் அங்கே இயங்கிட்டு இருக்கிறான். அந்த வெப் சீரிஸ் வாய்ப்புகள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொபைலுக்காகவே யூடியூப் சேனல்கள்லாம் வந்து சின்ன சின்ன படங்கள் எடுக்க போகிறாங்கன்றது எதிர்காலத்தை பற்றி நான் நினைக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நீங்கள் இதில் ஒரு 50 ரூபா பணம் கட்டிட்டீங்கன்னா ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நான் எதுக்காக தியேட்டர் போகணும்? இதில் ஒரு நல்ல கண்டென்ட்டு இங்கே வந்துச்சுன்னா அங்கேயும் திருப்பி ரைட்டர் தான் ஒர்க் பண்ண போகிறான். ஸோ எழுத்தாளனுக்கான வாய்ப்புகள் இடம் மாறி இருக்கு, மாறுமே தவிர அவனுடைய அவன் இங்கேயும் தேவை இருக்குங்க. நீங்கள் ஒரு விளம்பர கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு எழுத்தாளன் வேணும். கண்டென்ட் எழுதுனதுக்கு அப்புறமா தான் ஆர்டிஸ்ட் யாரு, செட் என்ன, இது என்னன்றது. ஒரு விளம்பர வாசகத்துக்கு கூட ஒரு எழுத்தாளன் வேணும், ஒரு ரேடியோ விளம்பரத்துக்கு கூட எழுத்தாளன் வேணும். ஸோ அவன் எங்க இயங்குறான் அப்படின்றது, அவனுக்கான வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தன்னை அப்டேட் பண்ணிக்கணும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றதை அவன் பார்க்கணும். அவன் இல்லை நான் கதை தான் எழுதுவேன், ஒரு சிறுகதை எழுதுவேன், தொடர்கதை எழுதுவேன்னு பிடிவாதமா இன்னைக்கு இருக்க முடியாது. அந்த மீடியா மாறிடுச்சு இல்லையா. பிரபலமான எழுத்துக்கு எந்த விதமான விருதும் கொடுக்கப்படவில்லை என்பதை எப்படி நம்ம அதுக்கு ஒரு விருதும் அங்கீகாரமும் கிடைக்கணும்ன்றதை என்ன விதமா நம்ம எடுத்துக்கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விருதுகள் கொடுப்பவர்கள் 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.